எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமரன் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கமல் சார் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி வராரு. 12ஆம் தேதி வந்து அமரனுடைய சக்ஸஸ் மீட் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கமல் சார், ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள், ஸோ எல்லாமே வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அமரனை கொண்டாடுற ஒரு விதம். ஏன்னா நமக்கு காசு வந்துருச்சு கமல் சாருக்கு, ஸோ அதனால் அதை கொண்டாடுறாரு அப்படிங்கிறது. பட் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் கேடர்ஸும் அமரனை கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓடிஏ, அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியிலேருந்து கமல்ஹாசன் அவர்களுக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் கூப்பிட்டு வச்சு ஹானர் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ்க்கும் கேடர்ஸ்க்கும் அமரன் படத்தை போட்டு காட்டிட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஸ்பெஷல் அவார்டு மேஜர் முகுந்தா நடித்ததுனால கமல் சாருக்கு ஒரு கௌரவம். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அதற்காக வாழ்த்துக்கள். ஏன்னா படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக காசுக்காக மட்டும் பண்ணாமல் ஒரு தேசப்பற்றோட கமல் சார் வந்து இதை பண்ணி அதை அவங்க சக்ஸஸாக கொடுத்து அதை அவங்க கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, வேற லெவல். ஸோ கமல் சாரை கௌரவித்த இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி அப்படிங்கிறது தான். ஸோ ஐடிஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இந்தியன் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஓடிஏ. ஸோ வந்து கௌரவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து சூரிய அவர்கள் விடுதலை 2 படத்துக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து போயிருந்தார். அப்போ கமல் சாரை பற்றி பேசினார். குட்டுக்காளி அப்படின்ற படத்துக்கு 4 பக்கம் லெட்டர் எழுதியிருந்தார் கமல் சார். அதில் என்னை எப்படியாச்சும் பாராட்டி எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் சூரி என்கிற நடிகர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வெற்றிமாறனால தான் அது சாத்தியம். நான் மட்டும் கிடையாது, வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொன்னார் அதான் செஞ்சேன். அவர் பட்டறையில் நடித்ததுனால தான் இப்படி வந்து கமல் சார்கிட்டே இருந்து ஒரு பாராட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கமல் சாரை வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் வந்து எனக்கு சொல்லும் பொழுது நானும் வந்து ஓரளவுக்கு நடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து புரிந்து கொண்டேன் அப்படின்றத சொன்னார். அடுத்து நடிகை ஷகிலா அவர்கள் கமல் சார் கூட ஒரு சீனாச்சும் நான் நடிச்சிடணும், அட்லீஸ்ட்டு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல அதுவாக கூட நான் நடிக்கணும். ஏன்னா கமல் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை, இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி. இதுதான் கமல் அப்படின்ற மாதிரி ஷகிலா வந்து அதிரடியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காமெடி ரோல் கமல் சார் பண்ணார் அப்படின்னா ஒரு கேரக்டரில் நடிக்க வைக்கலாம், சும்மா கூட ஒரு சீன் நீங்கள் நடிக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரம் நடக்கட்டும் அப்படிங்கிறது. அடுத்து தக் லைஃப் படத்தோட அப்டேட் என்னப்பா கேட்டுருந்தீங்கல்ல. இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மணிரத்னம் அவர்களும் அலி ஃபாசில் அவர்களும் மிர்சாப்பூர் அப்படின்ற சீரீஸ் நடித்தார்ல, அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவர் நல்ல நடிகர். தக் லைஃப்பில் நிஜமாகவே அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு. ஏன்னா ஹிந்தியில் அவர் இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அமிதாப் பச்சன் போட்டு வேட்டையன் ஃப்ளாப் ஆன மாதிரி இல்லாமல் ஹலிஃபேஸிலே போதுண்டா எங்களுக்கு தக் லைஃப் அங்கிட்டு கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மாறு தட்டிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பெட் லவர் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான். அதாவது என்னென்னா கமல் சார் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அவங்க ஆஃபீஸில் இருந்து, இந்த மாதிரி பெட்ஸ் பார்த்துக்கணுன்னாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு அதை பார்த்துட்டு அவருக்கு நான் கொடுத்த உடனே அதன் மூலமாக எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை வளர்த்து கொடுங்க, உங்கள் இதில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, அதுக்கு காரணம் கமல் சார் தான் அப்படின்றத ஓப்பனாக வந்து சொன்னார். அடுத்து மனோபாலா அவர்கள், மறைந்த இயக்குனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு தீபாவளி பொங்கல் தான் நான் ஊர் பக்கமே போக மாட்டேன், கேபி சார் மற்றும் கமல் சாருடைய ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எங்கேயும் போகாமல் அவங்களுடைய ஷூட்டிங் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அது எவ்வளவு லவ் இருந்தால் ஒரு பண்டிகையே கேன்சல் பண்ணிட்டு போவார் பாருங்கள் மனோபாலா சார், எப்படி இருந்துச்சுல. அடுத்து லாஸ்ட் கமல் சாருடைய ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. சும்மா சூப்பராக இருக்கிற பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ் மறந்துடாதீங்க, குணா ரீரிலீஸ் நாளைக்கு, சரியா? தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். Goodbye.